அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. சுவாமி கடவுள் இங்க இருக்காரான்ட்டு. நீ கடவுள் இல்லைன்னா நீ இருக்க மாட்டிய. கடவுள் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய நடமாட்டமே. கடவுள் உன்னை விட்டு போயிட்டா நீ இருக்க மாட்ட பூமியில், கொல்லவே முடியாது, படுக்க தான் உனக்கு. அவர் இருக்கிறதுனால தான் எல்லாருமே, எல்லாருக்குள்ளும் கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனுடைய நடமாட்டமே. கடவுள் மனிதன் இப்போ உன்னுடைய உயிரை நீயா ஏற்கிற, மூச்சு நீயா விட்டுனுக்குற. அது வந்ததும் தெரியாது, போறதும் நம்ம கையில. மூச்சு இப்போ உனக்கு போதா இல்லையா? இது நீ எதையாவது பண்றியாத்த? அது எப்படி நடக்குது? அதான் கேட்கிறேன், இது ஒரு மேஜிக்கா? மேஜிக் இல்லை, இதுதான் கடவுள் வழிபாடுன்ற. கடவுள் உனக்குள்ள இருந்து மனிதனா இயக்கிக்கின்னுக்கிறான். அவன் கடவுள் உன்னை விட்டு வெளியே போனான்னா நீ இருக்க மாட்டேன், பூமிக்குள்ள மண்ணுக்கு போயிடுவேன். அப்போ உனக்குள்ள இருக்கிற கடவுளை நீ தேடுன்றது தான் இங்க இது விஷயமே. உலகத்தெல்லாம் தேடாத, உன்னை தேடு முதல்ல, அப்புறம் கடவுளை தேடுன்றது தான் நம்ம சொல்லி கொடுத்துடணும். அது உபதேசங்கள் வாங்கணும், சும்மா வாயில் சொல்லிடுற விஷயமா இது? இது ஒரு நாளில் முடிகிற விஷயமா இது? பிறவி வேணும், பல பிறவிகள் வேணும். பல மகான்கள் ஒரு பிறவியில் யாரும் மகான் ஆனதே கிடையாது. பல பிறவிகள் எடுத்து அதிலேயே ஓண்டு தான் மகான்கள் வந்தாங்க. அப்போ தான் அந்த மனத்தை அழிக்க முடிஞ்சது. அந்த மனம் அழிஞ்சாதான் மகான் ஆக முடியும். மனம் இருக்கிற வரைக்கும் மனுஷனாக தான் இருப்பான். கடவுளை பார்க்கலாம். ஆமாம், அதுதான் அதுக்கு பொருள். நீ இந்த பூமியில் பிறந்ததே கடவுளை அடையிறதுக்காக தான் பிறந்த. ஏன் பிறந்தன்ற கேள்வியே தேவையில்லை. கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய நடமாட்டம். கடவுள் நாத்திக்க, கடவுள் மறுப்பால, கடவுள் இருக்குதுன்றவன், கடவுள் இல்லைன்றவன், எல்லாருக்குள்ளவும் கடவுள் இருக்கிறான். கடவுள் இல்லைன்னா இவன் இருக்க மாட்டான். அதை முதல்ல புரிஞ்சு. ஆத்மா வணக்கம்மா. எனக்குள்ள ஒரு சின்ன கேள்விகள். சொல்லுங்கம்மா. தெரிஞ்சா மன்னிச்சுக்கோங்க. சொல்லுங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது ரெண்டு கையும் ஒரு குழந்தை பிறக்கும் போது ரெண்டு கையும் மூடிக்கிட்டு பிறக்குது. நம்ம இறக்கும் போது கையை திறந்துக்கிட்டு தான் இறக்குறோம். இப்போ நம்ம போகும்போது என்ன சொல்றாங்க, இறக்கும் போது பாவ புண்ணியம் நம்ம எடுத்துட்டு போறோம்னு சொல்றோம். இப்போ வரும்போது தானே கையை மூடி வருது, போகும்போது கையை திறந்து தானே போறோம். அப்போ வரும்போது கொண்டு இங்க விட்டுட்டு போறோமா, இல்லை இங்கிருந்து எடுத்துட்டு போறோமா? நல்ல கேள்விதான். ஒரு அம்மா வயத்தில் ஒரு கரு இருக்குது, அது ஏன் கையை மூடி இருக்குது, அது ஏன் ஓம் மாதிரி வளைஞ்சி இருக்குது அப்படின்னா, அது சிவோகம் அப்படின்ற பாவனையில் அந்த உயிரானது அங்கே இருக்குது. கருவில் இருக்கும்போது அதுக்கு எந்த கள்ளங்கப்படமும் கிடையாது. அது எந்த பாவனையில் இருக்குது? நானே அதுவாக இருக்கிறேன். அதனால தான் அவ்வளோ இருட்லேயும் அது தெளிவாக இருக்குது. நம்மளெல்லாம் அவ்வளோ பெரிய இருட்டில் போட்டோம்னா அந்த இருட்டை பார்த்தே செத்து போய்டும். ஆனால் அந்த கருவுக்கு ஒன்றுமே ஆகலை. ஏன்னால் நானே அவனாக இருக்கிறேன்ற அந்த சிவோகம் என்ற ஓட்டம் தான் உள்ளே ஓடிட்டுருக்குது. அந்த மூச்சு, அம்மாவோட மூச்சு அம்மாக்குள்ளே ஓடும்போது வேறு மாதிரி இருக்கும். அம்மாவோட தொப்புள் கொடியிலேருந்து குழந்தைக்கு ஓடும்போது அந்த பாவனை வேறு மாதிரியாக இருக்கும். அதுதான் அந்த குழந்தைக்கு உயிராகவும் உடலாகவும் அந்த சத்தம் தான் காப்பாற்றுது. அந்த நிலையில் அது கையை மூடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது வெளி உலகத்துக்கு இன்னும் வரலை. அது தனக்குள்ளே தான் அது எல்லாத்தையும் அனுபவிக்குது. அதுதான் அந்த பாவனை. அந்த கையை மூடிக்கிற குழந்தை எதை குடிக்குதுன்னா, நான் அவனாக இருக்கிறேன். வெளியே வந்தோடனே கையை திறந்தது, நான் அவனாக இருந்ததை போய் மாற்றிட்டு இப்போ எவனவோ ஆகிருக்கிறேன். ஏன்னா வரவெல்லாம் ஒன்று, ராஜா நீ டாக்டர் ஆகிடணும், ராஜா நீ வக்கீல் ஆகிடணும். கடைசியில் அந்த குழந்தைக்கு யாருன்னே தெரில. அதுதான் கதமா. அப்போ உள்ளே இருக்கும்போது பாவனை சிவோகம் பாவனையில் தான் அது கையை மூடினுக்குது. வெளி உலகம் வந்தவொடனே இந்த உலகம் அந்த பாவனையிலேருந்து அதை மாற்றி சிவத்தை மறந்துருப்பா, வெறும் அவத்தை நினை, இந்த உலகம் தான் உனக்கு பெருசுன்னு நமக்கு முன்னாடி அது பெருசாக நிற்கிது, உள்ள சிவம் பெருசாக நிற்கிறான். அதுதான் விஷயம். அதனால தான் கை திறந்து. ஆமாம். அப்புறம் காணாமல் காண்கின்ற காட்சி நிலை, கேளாமல் கேட்கின்ற கேள்வி நிலை என்னங்கய்யா? கேள்வி நிலை அப்படின்னா என்ன? காணாமல் காண்கின்ற காட்சி நிலை, கேளாமல் கேட்கின்ற கேள்வி நிலை. காணாமல் காணணும் அப்படின்னு ஒன்றுன்னா கண்ணு வேணும். ஒரு பொருளை நான் பார்க்குறேன்னா கண்ணு வேணும். கண்ணு இல்லாமல் எந்த பொருளையும் பார்க்கவே முடியாது. பார்த்தா அதுக்கு பேர் குருடன்.
குருடனுக்கு இரவும் இல்லை பகலும் இல்லை, கண்ணுகிறவனுக்கு தான் இரவும் இருக்குது பகலும் இருக்குது. ரைட், ஓகே. கேட்காமல் கேட்டு, காதுன்னு ஒன்று இருந்தால் காதை வச்சு தான் நம்ம கேட்க முடியும். இது எல்லாம் உலக வாழ்க்கையில், சராசரி மனுஷ வாழ்க்கையில். ஏனால் நம்ம கேட்கறது, நம்ம பார்க்கறது எல்லாம் வெளியே இருக்கக்கூடிய ஒரு பொருள். எல்லாமே வெளியே இருந்து தான் உள்ளே வருது, ஒரு நாளும் உள்ளேருந்து வெளியே போகலை. அப்போது இது எல்லாம் வெளியே இருக்கிறத கேட்கும், இது எல்லாம் வெளியே இருக்கிறத பார்க்கும். இது ஓகே. ஆனால் இந்த காணாத காட்சி காணக்கூடிய தகுதி யாருக்கு வரும்னா இதுக்கு கிடையாது. கேட்காத கேள்வி கேட்கக்கூடியது இதுக்கும் கிடையாது. அப்போ நாமளே என்ன பண்ணுறோம்? ஐயா சொல்லுவார், இதெல்லாம் வெளி வேஷம்பா, உள்ள ஒரு பொருள் குத்துக்கிறான், அதுக்கு பேர் என்னது? கட்செவி. ஒரே பொருள் கண்ணாகவும் ஒரே பொருள் காதாகவும் இருக்குது. நீ அந்த பொருளை தான் கேட்க முடியும், அந்த பொருளை தான் பார்க்க முடியும். அதுக்கு பேர் என்னது? கட்செவி. அந்த இடம் எது? சிற்றம்பலம், நம்மளோட பூர்வ மையம். அந்த இடத்துல நீ எதையாவது கேட்டால், அந்த இடத்துல நீ எதையாவது பார்த்தால், அதுதான் காணாத காட்சி, அதுதான் கேட்காத கேள்வி, அதுதான் காணாத கோலம். ஆனால் வெளியே நடக்கிற எதையுமே அங்கே கேட்க முடியாது. நாதம் பாடன்னு ஒன்று இருக்குது, வெளியே டமாரம் அடிக்கிறான், ஆனால் இதே டமாரம் உள்ள அப்படி கேட்குமானா? அப்படி கேட்காது. உள்ளே இருக்கிற உலகமே வேற. இங்கே அடிக்கிற சங்கு நோசம் அங்கே அப்படி கேட்குமானா? அப்படி கேட்காது. இங்கே ஒலிக்கிற இந்த பெல்லோட சத்தம் அங்கே கேட்குமானா? அப்படி கேட்காது. அதோட வேற்றுமையே வேற. அதனால தான் ஒரு சிலர் நம்ம லிஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க, சங்கு சக்கரம் புஷ்வானம். அது மாதிரி என்ன மாதிரி தீபாவளி பண்டு போட்டால் என்னப்பா வரும்? சங்கு சவனம் புஷ்வானம் சரவெடி, அந்த வெடி இந்த வெடின்ற மாதிரி. நான் கேட்ட சாமி எல்லாத்தையும் லைனாக வைப்பேன், ஆனால் அங்கே அந்த மாதிரி வராது. பாடம் வாங்குற கவனமாக இருக்கணும். எங்கே எதை கேட்கணும் அங்கே அதுவாக வேறு மாதிரி வரும். ஏனால் இந்த காது வெளியே கேட்குற விஷயம் வேறு, இந்த காது உள்ளே உணரக்கூடிய பொருள் வேறு. கவனம், எதையும் பிரித்து பார்க்கக்கூடிய தகுதி நமக்கு வேணும். சரிங்களா? அப்போ அந்த தகுதி நமக்கு இருந்தால் காணாத காட்சியெல்லாம் நாம் பார்ப்போம், கேட்காத கேள்வியெல்லாம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? செயல் தியானம் என்றால் என்ன? செயலற்ற தியானம் என்றால் என்ன? பாடம் பண்ணுறேன், நான் இருக்கிறேன், எனக்கு முன்னாடி இறைவன் இருக்கிறான். இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு லிங்க் செயின் இருக்குது. இது நான் செய்கிற செயல். எங்கள் ரெண்டு பேரும் யார் சேர்க்க போகிறா? நான் எதை பண்ணுறேனோ அதுதான் சேர்க்க போகுது. என்னால் நேரடியாக இறைவனோட கலக்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி அந்த தகுதி இந்த உடம்புக்கும் எனக்கும் இருந்தால் பாடத்துக்கு வேலை இல்லை. அப்போது என்னையும் தனியாக நான் இருக்கிறோம், ரெண்டு பேரும் இருக்கிறோம். அவன் தனியாக இருக்கிறான், நான் என்னையாக இருக்கிறேன். பாடம் பண்ணும்போது எங்கள் ரெண்டு பேரையும் சேர்க்கக்கூடிய ஒரே பொருள் எதுனா பாடம். இதுதான் அந்த வேலையை பண்ணுது. ரெண்டு பொருளையும் சேர்க்காத ஒன்று, இது ரெண்டு பொருளையும் சேர்க்குது எதுன்னா இந்த செயல் தான். இந்த செயல் மட்டும்தான் எண்ணெயாக இருக்கிற எண்ணெய் தண்ணியாக மாற்றி அந்த தண்ணியோட போக சேரும். அதனால தான் திருமூலர் சொல்லுவார், அவன் யாருப்பா அப்படின்னா, அவன் யாருன்னா தீனும் வெய்யன். உனக்கு எதுப்பா தெரியும்? சுடும் அப்படின்னு சொன்னால் உனக்கு நெருப்பு தான் தெரியும். ஆனால் அவன் நெருப்பு இல்லை, அதையும் தாண்டி அவன் எப்படிப்பா இருப்பான்? சில்லுன்னு இருப்பான்பா. சில்லுன்னு இருப்பானா தண்ணி மாதிரி இருப்பானா? ஏன்னா நமக்கு அதுதான் தெரியும். அவன் தண்ணி இல்லைப்பா, அதையும் தாண்டி. அப்போ அதையும் தாண்டினா எங்கே போகிறதுன்னா நம்ம இந்த உணர்வு அற்ற நிலையில் ஒரு காட்சி வரும், அதுதான் செயலற்ற நிலைக்கு போகணும். ஆனால் அந்த செயலற்ற நிலைக்கு போகணும்னா இங்கே செயல் சுத்தமாக இருக்கணும். இந்த செயல் சுத்தமாக இல்லைன்னு சொன்னால் செயலற்ற நிலைக்கு யாராலையும் போக முடியாது. புரியுதுங்களா? செயல் சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். என் மனசு குரு தான் தெய்வம்னு நின்னால் அந்த செயல் சுத்தமாகும். அந்த செயலோட விளைவு அவனை போய் சேர்க்கும். அது செயலற்ற நிலைக்கு போய் சேர்க்கும். இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பற்று, ஆசை, பேராசை, இதன் வேறுபாடு என்ன? அருமின் ஆசை அருமின் ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமின். பற்று பேராசை, அப்புறம் பற்று, ஆசை, பேராசை, இதன் வேறுபாடு. பற்று இறைவனை அடையணுன்றதும் ஒரு பற்று தான், பொண்டாட்டி பிள்ளைங்களை அடையணுன்றதும் பற்று தான். ஆனால் இந்த பற்று சுடுகாட்டுக்கு போவோம், அந்த பற்று முக்திக்கு போகும். இப்போ எந்த பற்று எனக்கு வேணுன்ற தெளிவு வேணும்.
அப்போது ஆசை எது? புத்தர் சொன்னார், ஆசை தான்ப்பா துன்பத்துக்கெல்லாம் காரணம், ஆசையை விட்டுடுப்பா அப்படின்றாரு. ஆனால் கேள்வி கேட்குறோம் என்ன சொல்கிறேன்னா, அப்போ அவருக்கு ஒரு ஆசை இருந்ததுல்ல, அந்த ஆசை வந்ததுனால தானே அவர் தான் யாருன்னு உணர்ந்தார். அப்போ அதுவும் ஆசை தானே, அப்போ அவர் அதை விடலை அப்படின்றாரு. அவருக்கு வந்தது ஆசை இல்லை, அவருக்கு வந்தது வைராகியம். ஆசைன்னா ஒரு முடிவே கிடையாது. இன்றைக்கி 10 ரூபா வந்தால் போதும், அது ஒரு ஆசை. 10 ரூபா சாப்பிட்டுட்டேன், நாளைக்கு 100 ரூபா வந்தால் நல்லா இருக்குமேனு யோசிக்கிறேன். அப்போ ஆசை ஒரு முடிவே இல்லை, அதுதான் ஆசை. வைராகியன்றது இதுதான் முடிவுன்னா அதை முடிச்சுட்டு நிற்கும், அதுக்கு மேலே அது ஃபுல் ஸ்டாப் தான், அதுக்கு மேலே கமாவே கிடையாது, தொடர்கதையே அங்கே கிடையாது. புத்தர் அடைஞ்சது வைராகியம். வைராகியன்ற ஒரு வாழை வச்சு ஆசைன்ற மரத்தை அவர் வெட்டினார். அப்போ ஆசை என்னது? அடுத்து 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 அடுத்துன்னு போயினே இருந்தால் அது ஆசை, அது வளர்ந்துக்கினே இருக்கும். பற்றுன்றது ஒன்றுத்தில் மயங்கி பிடிச்சிக்கும். ஒரு சீடர் எப்போது குருவாக மாறுகிறார்? ஒரு சீடர் எப்போது குருவாக மாறுகிறார்? நான் முழுமையான சீடன்னு அவருக்கு எப்போ புரியுதோ அப்போ தான் அவர் குருவாக மாறுவார். குருவுக்கான தகுதி ஏன் குருநாதருக்கு நான் உண்மையான சீடன்னு யார் நினைக்கிறானோ, யார் குருநாதர் சொல்படி நிற்கிறானோ அவனுக்கு தான் அந்த தகுதி உண்டு. பாடம் பண்ணுறதுனால ஒரு ஆள் குருவாக மாறிட வாய்ப்பே கிடையாது. என் குருநாதருக்கு நான் ஒரு அடிமை, நான் சீடன் அப்படின்னு நினச்சி நின்னா அந்த சீடன் ஒரு நாள் குருவாக மாற்றுவான். ஆனால் இந்த சீடன் குருவாக மாட்டான், அந்த குரு இந்த சீடனை குருவாக மாற்றுவார். எந்த குரு, இது போஸ்டிங் இல்லை, இவ்வளோ வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், இத்தனை வருஷம் செஞ்சால் கலாசி, அந்த வருஷம் முடிஞ்சால் ஒரு ஸ்கில்டு, அடுத்தது கிரேடு, அப்புறம் ஹெச்ஆர், அப்படியே போயினே இருக்கும். அந்த மாதிரி இங்கே நடக்குமானால் அந்த மாதிரி இங்கே போஸ்டிங்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. உண்மை சத்தியன்னு ஒரு படி அவர் சொன்னபடி நான் நின்னால் அவரே அதுக்கான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவர் கொடுத்தாதான் குரு. நானாக சொல்லிக்கினா குரு இல்லை, நானாக சொல்லிக்க வேண்டியது தான், சும்மா சொல்லிக்க வேண்டியதான். ஊரில் நிறைய பேர் சொல்லிக்கிறான், பெரிய பெரிய தாடி வளர்த்துட்டு நானும் குருங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றான். டேய் போயிடாதீங்கன்னா ஒரு கிட்னி போயிடும், அந்த மாதிரி கிடையாடும். அப்போது வேஷம் போடுறவன் அவனை குருன்னு சொல்லுவான், வேஷம் இல்லாதவன் குரு சொல்லுவார். இவனுக்கு குருவுக்கான தகுதி வந்ததுன்னு அதை குரு சீடனை குருநாதர் தானாக வெளிப்படுவார். இவன் ஒரு நாளும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களாம்மா? குருநாதர் சொன்னாதான் குரு. ஒரு மனிதன் வாழ்க்கையில் திருப்திப்படுவது எப்போது, நிறைவு பெறுவது எப்போது? திருப்தி ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் வருமானா சத்தியமாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி திருப்தி ஒன்று வந்துட்டால் அவனுக்கு யோகமும் தேவையில்லை, ஞானமும் தேவையில்லை, அந்த வாழ்க்கையே போதுன்னு பையன் இருக்கலாமே. புரியுதுங்களா? அப்போது வாழக்கூடிய வாழ்க்கை திருப்திக்கான வாழ்க்கை இல்லை. நீ அதுக்காக வரல, அதுக்காக எதுக்கு பிறகு கொடுக்குறான்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, போகலாம் கொஞ்சம் உள்ளே போயிட்டு வெளியே வரலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க செத்து போயிட்டான். ஒரு சில மதங்கள் பொதுவாகவே சொல்லிப்பேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேணாம். ஒரு உடலை விட்டு ஜீவன் போயிடுச்சு, அந்த ஜீவனை என்ன பண்ணுறாரு, கடவுள் அவன் பாவம் முடிஞ்சதுக்கு நம்ம தான் பக்கத்தில் உட்கார வச்சுப்பாரான். தான் பக்கத்தில் உட்கார வச்சுன்னு அந்த ஆன்மா பரிசுத்தமாக ஆனால் திருப்பி அந்த ஆன்மாவுக்கு ஒரு பிறவியை கொடுப்பாராம். இது சில மதங்கள் சொல்லுது. இது உண்மையாக பொய்யான்றது அப்புறமா இருக்கட்டும். ஆனால் சுத்த பிறவிக்கான வேலை என்ன? உன் பக்கத்தில் கடவுள் என்ன பண்ணுறாரு, செத்தனெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாருப்பா. பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவனை சுத்தப்படுத்திட்டாரு. சுத்தப்படுத்தினவருக்கு எதுக்கு பிறவி கொடுக்கணும்? சுத்தமாக வரவன் இங்கே ஏன் கஷ்டப்படணும்? படைச்சதெல்லாம் அவன் தான் உண்மை இருந்தால் இங்கே இவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் ஏன் வரணும்? அப்போ என்ன அர்த்தம்? இங்கே யாரும் சுத்தமாக இல்லை, எல்லாரும் சுத்தமாக இருந்தால் எல்லாரும் ஒரே மாதிரி வாழணும். 10 ரூபானா எல்லா பாக்கெட்லையும் 10 ரூபா இருக்கணும், 1000 ரூபானா எல்லாரும் 1000 ரூபா இருக்கணும். ஏற்றத்தாழ்வு யார் படைச்சது? அப்போ கடவுள் படைக்கலை, அவன் கர்மா படைக்குது. கடவுளுக்கு வேலை இல்லைன்னு ஐயா சொன்னது காரணம், உன்னை அவன் படைக்கலடா, நீ தாண்டா உன்னை படைச்சிக்கிற. புரியுதுங்களா? இது இந்த வாழ்க்கை திருப்திக்காக வாழ்க்கை இல்லை. எந்த வாழ்க்கை வந்தாலும் ஒரு மனுஷன்
இது போதும்னு இருந்தால் அந்த வாழ்க்கை திருப்தி. அந்த வாழ்க்கை நரகமாக கூட இருக்கும், பரவாயில்லப்பா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு யாராவது துணிஞ்சு சொல்லிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கை தான் திருப்தியான வாழ்க்கை. அவங்க பிச்சைக்கார கூட இருக்கலாம், அவன் வாழ்க்கை தான் முழுமையான வாழ்க்கை. அவன் ஓலை வீட்டில் இருந்தாலும் அவன் தான் கோடீஸ்வரன். பணக்காரன் வீட்டில் இருக்கிறவங்களாம் இங்கே யாரும் கோடீஸ்வரன் இல்லை. ஏன்னா அவனுக்கு தேவையே அடங்கலையே. எனக்கு இது போதும் நான் நல்லா இருக்கிறேன்னு யாராவது சொல்லிட்டால் அந்த ஒரு வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கை. யார் சொல்லுவா? யாருக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ யாருக்கும் திருப்தியும் இல்லை. இல்லை. ஆமாம். அதுதான் ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம்மா. இந்த நோட்டு பெருசாக இருந்தது.